பழைய லாரிகளில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்த விலக்கு அளிக்க வேண்டுமென வலியுறுத்தி கோவை லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் மனு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத் தலைவர் கலியபெருமாள், பழைய வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்தார். அதோடு எந்த வகை வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாட்டு கருவி அவசியம் என்ற பட்டியலையும் போக்குவரத்து துறை வெளியிட வேண்டும் என்றார். நீலகிரி மலை ரயிலுக்கான பயணிகள் முன்பதிவு ஜூன் 16ஆம் தேதி வரை நிறைவு பெற்றுள்ளது. இதுவரை 13,728 டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குன்னூர் உதகை இடையே நாளொன்றுக்கு 8 முறை இயக்கப்பட்டு வந்த இந்த மலை ரயிலானது தற்போது 2 முறை மட்டும் இயக்கப்படுவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். இதனால் கோடை சீசனுக்கு முன்பாக கூடுதல் பெட்டிகளுடன் மலை ரயில் இயக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சாலை அமைக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். குப்பிச்சிபாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட செக்காரப்பட்டி கிராமத்தில் மயானத்திற்கு செல்வதற்காக அமைக்கப்பட்ட சாலை பணி தனிநபர் ஒருவரின் இடையூறால் நிறுத்தப்பட்டது. இதனால் மயானத்திற்கு செல்ல மிகுந்த சிரமப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொளப்பள்ளூர் பேரூராட்சியில் உள்ள தவடபாளையம் சாலையை புதுப்பிக்க கோரி கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த சாலை 20 ஆண்டுகளுக்கு மேலாக சேதமடைந்து காணப்படுவதாகவும் தற்போது சாலை அமைப்பதற்காக ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டுள்ள நிலையில் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடந்த அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சரின் பேச்சுக்கு தொண்டர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. வேட்பாளர் நியமனத்தில் எந்தவித சிபாரிசும் கிடையாது என்ற அமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ஆலோசனை கூட்டம் என்று சொல்லிவிட்டு தொண்டர்களின் கருத்துக்கள் கேட்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினர்.